சங்கீதங்களின் புத்தகம் 53வது சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். 53 2ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மணிபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி என்ன செஞ்சாங்களா? வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் அப்படின்னா ஒரு மனமாய் ஒன்றாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. இந்த காலங்களிலே இந்த வசனங்கள் மனிதனுடைய மனதையும் நினைவையும் அவருடைய உணர்வுகளையும் செயல்களையும் படம் பிடித்து காண்பிக்கிறது. ஆமென். மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், அவனுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அவனுடைய வழிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்கிற காரியங்களை வகைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட உணர்வுள்ள மனிதனுக்கு வேதம் ஒரு பெயர் சுட்டுகிறது. அது என்னவென்றால் மதிகேடன். என்னதுங்க? மதிகேடன். சொல்லுங்க. மதிகேடன் அப்படின்னா புத்தீனமானவன். யாருங்க? புத்தீனமான மனுஷன். மதிகேடன் என்ன செய்வானா? அவன் வழி விலகுகிறவனாயிருப்பான். எப்படி இருப்பாங்க? வழி விலகி போவான். எங்கிருந்து வழி விலகுகிறான்? எதிலே வழி விலகுறான்? வழினா என்ன, நடக்க வேண்டிய வழி என்ன என்கிற காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். மதிகேடன் வழி விலகி போகிறான். எதிலிருந்து வழி விலகி போகிறான்? சத்தியத்திலிருந்து வழி விலகி போகிறான். தேவனை தொழுது கொள்வதிலிருந்து வழி விலகி போகிறான். நன்மை செய்வதிலிருந்து வழி விலகி போகிறான். எதிலிருந்து விலகி போகிறான்? நன்மை செய்கிறதிலிருந்து வழி விலகிறான். சத்தியத்திலிருந்து வழி விலகுகிறான். அப்புறம் தேவனை தேடுவதிலிருந்து, அவரை தொழுது கொள்வதிலிருந்து வழி விலகி போகிறான். காரணம் அவனுக்குள்ள இருக்கிற அறிவு. தேவன் விசேஷமான ஒரு அறிவை மனிதனுக்கு கொடுத்தார். உலகத்தில் யாருக்கும் எந்த ஜீவனுக்கும் இல்லாத ஒரு அறிவு. அதுதான் நன்மை தீமையை பகுத்தறிகிறது. எல்லாத்தையும் பகுத்தறிகிறது. இந்த பகுத்தறிகிற அந்த அறிவை தேவன் தந்தார். அந்த அறிவை கொண்டே மனிதன் என்ன நிலைக்கு வந்துவிட்டான் என்றால், தேவன் இல்லை என்று சொல்லுகிற இடத்துக்கு வந்துவிட்டான். மனுஷனுக்குள்ள ஒரு பகுத்தறிகிற அறிவை தேவன் வைத்தார். எல்லாவற்றையும் அவன் பகுத்து அறிந்து ஆராய்ந்து நலமானதை பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த பகுத்தறிகிற அறிவினாலே தேவன் உண்டு என்று சாட்சி சொல்லுகிற காரியங்களை அவன் ஆராய்ந்து அவன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கட்டம் வந்ததுமே அந்த வழி, அந்த நன்மை, அந்த செயல்கள் இவனுக்கு பாரமா இருக்கிறது. என்ன இருக்கிறது? அதனால ஒரு முடிவு வந்துட்டான். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா, நம்ம ஏன் சத்தியத்தில் நடக்கணும்? நம்ம ஏன் சத்தியத்துல நடக்கணும்? நம்ம ஏன் தேவனை தேடணும்? நம்ம ஏன் அவரை தொழுது கொள்ளணும்? அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவனுடைய பகுத்தறிவு அவனை கொண்டு செல்கிறது. ஏன் அவன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்றால், அவன் உண்மையாய் பகுத்தறிந்து கண்டுபிடிச்சு சொல்வதல்ல, அவனுக்கு அது ஏற்றதா இருக்கிறது. தன் மனம் போன போக்குல போறதுக்கு வசதியா இருக்கிறது. வழி விலகி போறதுக்கு அங்க மனசாட்சி அங்கே அவனுக்கு கடினமாய் போவதற்கு லெகுவாய் இருக்கிறது. இதே தேவன் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட அவன் தேவனை தொழுது கொள்வான் தான்
வழி விலகும் போது என்ன செய்யும்? வலிக்கும். நன்மை செய்யாமல் தீமையை செய்யும் போது என்ன செய்யும்? அவனுக்குள்ளே வாதிக்கப்படும். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டான், என்னாச்சு? துணிகரமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. சில நேரத்தில் அப்படிதான் கடவுளை நாம் தள்ளி விடுகிறோம். இங்கே முக்கியமான சில காரியங்கள் வழி விலகி போக, ஏகமா என எல்லாரும் சேர்ந்து கெட்டு போக என்ன காரியம் என்றால், நன்மை செய்வதற்கு அவர்களுக்கு மனமில்லாதது, தேவனை தொழுது கொள்வதற்கு மனமில்லாதது, தேவனை தேடுகிறதற்கு மனதில்லாதிருக்கிறது. இதுதான் மதிகேடாய் அவனை மாற்றி அவனுக்கு ஒரு உணர்வை தருகிறது. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டா நாம எப்படினாலும் நடக்கலாம். இந்த மதிகேடு என்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம எபிரேய மொழியில நாபால் என்று பொருள். என்னதுங்க? நாபால். நாபால் என்கிற மனுஷனை குறித்து எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? அபிகாலின் புருஷன் நாபால். அவன் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தான். ஆனா அவன் பாரி குடிகாரனா இருந்தான், அக்கிரமக்காரனா இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் 3000 செம்மறி ஆடுகளையும் 3000 வெள்ளாடுகளையும் வைத்திருந்தான். இவ்வளோ காரியங்கள் 25ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து இவ்வளவு பெரிய காரியம் இருக்கிறது. ஆனால் அவன் எவ்வளவு நன்மை செய்ய, தேவனை விட்டு வழி விலகி போக, அவன் தேவனை தேடுகிற உணர்வில்லாமல் போனான் என்றால், அந்த 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 10 மாத்திரம் வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு, இந்நாளில் அநேகர் உண்டு. இங்கே ஒரு நன்மையை கேட்டு தாவீது தன்னுடைய ஆட்களை கர்மேல் மலையில் இருக்கிற நாபால் இடத்திலே அனுப்புகிறார். அப்பொழுது அந்த எங்களோடு இருந்த உங்களுடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய மேய்ப்பர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளும், நாங்கள் அவங்களுக்கு அரணா இருந்தோம், பாதுகாப்பா இருந்தோம், அவங்க பொருட்களில் ஒன்று திருடு போகவில்லை, அவங்க ஆடுகளில் ஒன்றையும் ஒருவரும் களவாடவில்லை, இரவிலும் பகலிலும் அவங்களுக்கு நாங்கள் அரணா இருந்து பாதுகாத்தோம், இப்பொழுது எங்களுக்கு ஒரு உதவி செய்யும் என்று தாவீது சில ஆட்களை அனுப்பினார். அதற்கு நாபால் சொல்லுகிறார், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமானை விட்டு ஓடுகிறவர்கள் அநேகரின் நாளிலே உண்டு. அப்ப இவருக்கு தாவீது யாருன்னு தெரியுது, அவர் ஈசாயின் குமாரன் என்று தெரிகிறது, தாவீதின் எஜமானா யார் இருந்தார் என்கிறது எல்லாம் தெரிகிறது. ஆனால் தங்களுடைய சுய விருப்பத்திற்காக, தங்களுடைய சுயநலத்திற்காக, உணர்வற்றவர்களாய் தற்பிரியர்களாய் வாழ்வதற்காக நன்மையை செய்யாதபடி, நன்மை செய்கிற வழியை விட்டு விலகி அவர்கள் தேவனுக்கு எதிராய் சாட்சியிடுகிறார்கள். இந்த தாவீதை குறித்து நாபாலுக்கு நன்றாய் தெரியும். என்ன தெரியும்? இவர்தான் கோலியாத்தை முறியடித்தவர், பெரிய ரட்சிப்பை, பெரிய மகிமையை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தவர். இவரை தேவன் அபிஷேகம் பண்ணினார், சவுலை தேவன் புறம்பே தள்ளிவிட்டார் என்கிற எல்லா காரியமும் நாபாலுக்கு நன்றாய் தெரியும். ஏனென்றால் பெத்லகேம்ல சாமுவேல் போய் ஈசாயின் வீட்டிலே பலி விருந்து செய்து தன் சகோதரர்களை பார்த்து, பிறகு தாவீதை தேடி அவன் இருக்கிற அந்த ஆடுகள் மேய்க்கிற தலத்திற்கு, அந்த காட்டுக்கு அனுப்பி கொண்டு வரும் வரை சாமுவேல் அங்க தங்கியிருந்ததும், அவர் தைலக்குப்பை எடுத்து அபிஷேகம் பண்ணினதும், அதனாலே அவர் பரிசுத்த ஆவியானால் நடத்தப்பட்டதும், அந்த தேசம் முழுவதும் காட்டுத்தீயாய் பரவிவிட்டது. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே
தெரியும். இவர் தான் அடுத்த அரசர். இவரை தான் தேவன் தெரிந்து கொண்டார். சவுலை புறம்பாக்கினார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வந்துதான் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதை வாய்மொழியாய் சொல்லுகிறார்கள். எல்லாருமே அதை அறிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் ஒரு பெரிய மனிதனாய், ஒரு செல்வந்தனாய், பேர் பெற்றவனாய், அரசாங்கத்திலே அந்த ஈடுபாடு உள்ளவனாய், சவுலோடு கூட தொடர்புடையவனாய் இருக்கிற இந்த நாபாலுக்கு தெரியாமல் இருப்ப வாய்ப்பில்லை. ஆனால் இந்த நாபால் என்ன செய்தான்? நன்மை செய்ய மனதில்லாமல் போனான். அதனாலே சத்தியத்தின்படி இரவும் பகலும் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்கியிருந்த அந்த மலைப்பகுதியிலே, காடுகள் பகுதியிலே நாபாலனுடைய மந்தைக்கும் மேய்ப்பருக்கும் பாதுகாப்பாய் இருந்தவர்களுக்கு நன்மை செய்ய மனதில்லாததினாலே தேவன் இவரை அபிஷேகித்திருக்கிறார், இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லாததினாலே என்ன செய்கிறார்னா, அவர் யார், அவனுக்கே நான் செய்யணும், எஜமான விட்டு ஓடுகிறவர்கள் அநேகர் உண்டு என்று குற்றப்படுத்துகிறவனாய் மாறி போனான். என்ன செஞ்சாருங்க? குற்றப்படுத்துகிறவனாய் மாறி போய். இப்படிப்பட்டவங்களுக்கு பேர் தான் மதிகேடன். இப்படிப்பட்டவங்களுக்கு பேர் தான் மதிகேடன். நாபால் என்ற பெயர் அது அவருடைய சொந்த பெயரால் தெரியவில்லை. ஆனால் அந்த பெயருடைய அர்த்தம் மதிகேடன், புத்தீனமாய் செயல்படுகிறவன். கால வேளையில இந்த வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுகிற சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மையும் ஆராய்ந்து பார்க்கிறார், நம்மையும் கண்ணோக்கி பார்க்கிறார். நாம ஆண்டவரை தேடுகிறவர்களாய், அவரை தொழுது கொள்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாபாலுக்கு தெரியாத விஷயமே இல்லை தாவீதை குறித்து. அவருக்கு யாரும் சொல்ல, அவரே சொல்றார், தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார், அவன் எஜமான விட்டு ஓடி வந்தவர் அல்லவா? இவ்வளவு காரியங்கள் தெரியாமலா தாவீது யார் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். எல்லாம் தெரியும். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற நன்மை செய்ய உணர்வு இல்லாததினாலே தேவனை தொழுது கொள்ள மறுக்கிறோம், தேவனுடைய வழியில நடக்க மறுக்கிறோம், தேவனுடைய அவரை தேடி அவருடைய கட்டளை கைக்குள்ள உணர்வு இல்லாமல் நாம் மறுக்கிறோம். வேதம் தொடர்ந்து சொல்றது, கீழே வாசிங்க அந்த சங்கீதம் 53ல, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவர்களுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால், பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். தேவன் யாரை வெறுக்கிறார்? தேவன் யாரில் பிரியமா இருக்க விரும்புகிறார்? கால விளையில இதை நாம் அறிந்து, ஆண்டவருக்கு பிரியமானது என்னது என்பதை அறிந்து, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள, அவைகளை அழித்து விட நாம் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவன் அவர்களை வெறுத்து விட்டார். யாரை வெறுத்து விட்டார்? மதிகேடர்களை தேவன் வெறுக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவர்களை தேவன் வெறுக்கிறார். நன்மை செய்ய கூடாதபடி தன் கைகளை, தன் இருதயத்தை அடைத்துக் கொள்கிறவர்களை தேவன் வெறுக்கிறார். அவரை தேடுகிற உணர்வு இல்லாமல் போகிற ஜனங்களை தேவன் வெறுக்கிறவராயிருக்கிறார். இதே 53வது சங்கீதம் 14 கூட தொடர்புடையது. அதனுடைய மறு பிரதி தான் இது. சங்கீதம் 14 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 14 வாசிங்க. 14. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க
பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். தேவனுடைய ஒரு அவருடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு சித்தம், அவருடைய திட்டங்கள் என்னவென்றால், திரும்ப 53க்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அவர் இந்த இடத்தில் 4ஆம் வசனம் சொல்கிறது, என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அப்போ நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. சொல்லுங்க, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம். அவருடைய ஜனம் யார்? அவருடைய ஜனம் யார்? அதுக்குதான் 14க்கு போனோம். அங்கே வேதம் சொல்றது சிறுமைப்பட்டவர்கள். யாருங்க? ஒடுக்கப்படுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் துணையா இருக்கிறார். ஏற்பாட்டில் நமக்கு இன்னும் பல அர்த்தங்கள் உண்டு. தேவனுடைய ஜனையா நீதிமானுடைய சந்ததியோடு அவர் இருக்கிறார். அப்போ தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து நன்மை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நன்மை செய் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இன்னொரு விதத்துல எல்லா மனுஷனையும் அவர் தான் உண்டாக்கினாராமே. தேவன் தான் உண்டாக்கினார். அதனால அவர் எப்படிப்பட்டவர்கள்? நல்லோருக்கும் தீயோருக்கும் நமது மழையையும் சூரிய வெளிச்சத்தையும் உண்ண ஆகாரத்தையும் சுவாசிக்க காற்றை எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆகிய ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. ஆனாலும் என் ஜனம், அந்த ஜனம் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனம், அந்த ஜனம் கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனம், அந்த ஜனம் நன்மை செய்ய தேவனை தேட உணர்வை பெற்றிருக்கிற ஜனம். அவர்கள் சிறுமைப்பட்டு போகும் பொழுது, அல்லது சிறுமைப்பட்டிருக்கிற ஜனம், ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனம், அவருடைய ஜனம், ஆண்டவர் அவர்களுக்கு வழக்காடுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 103:6 வாசிங்க. சங்கீதம் 103:6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இவங்களதான் அவர் தன்னுடைய ஜனம் என்று சொல்கிறார். சிறுமைப்பட்டு போகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், அலக்கழிக்கப்படுகிறவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள், பெருமூச்சு விடுகிறவர்கள், அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் பார்க்கிறார். அவங்க சார்பில் அவர் இருக்கிறார். அழகா சொல்கிறது பிரசங்கி 5:8. இந்த ஜனங்களுக்கு அவர் எப்படி பதிலளிக்கிறார் என்பது. பிரசங்கி, தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. இதான் ஆண்டவர் நீதி செய்கிற விதம். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதை நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. யார் தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் புரட்டுகிறார்கள்? யார்
ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். மதிகேடன், யாருங்க? மதிகேடன், கர்த்தரை தொழுது கொள்ளாதவன், வழி விலகி போகிறவன், தேவனை தேடுகிற உணர்வில்லாதவன், தன் சுய விருப்பங்களை நிறைவேற்ற அசுத்தமானவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். இப்படிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது நீ ஆச்சரியப்படாத. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான். இந்த உலகத்துல ஆமா ஒரு அதிகாரம் உள்ளவனை கண்ட்ரோல் பண்ண அதுக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரம் உள்ளவன், ஒரு பலசாலிய கண்ட்ரோல் பண்ண அதுக்கு மேல இருக்கிற ஒரு பலசாலி. இப்படி ஒருவரை ஒருவர் ஒடுக்கி, ஒருவரை ஒருவர் சிறுமைப்படுத்தி, ஒருவரை ஒருவர் நியாய நீதிகளை புரட்டி ஆளுகிற இந்த உலகத்துல ஒடுக்கப்படுகிறதை குறித்து நீ பார்ப்பாயானால் ஆச்சரியப்படாத. ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இதுதான் தேவனை தேடாத மதிகேடர்கள் செய்கிற காரியம். ஆனால் அவர்களுக்கு ஒரு காரியம் தெரியவில்லை, இவர்களுக்கெல்லாம் மேலான உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. ஆமென். அவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அவர் ஒரு நாள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவரே நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்துல 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு, அவர்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது, அவர்கள் சிறுமைப்படுத்தியப்பட்ட பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டார். அவருடைய பெருமூச்சை அவருடைய சமூகத்தில் எட்டியது. அவங்க சார்பா யாரும் இல்லாத பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு போனவர்கள், கூக்குரல் இடுகிறவர்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் என் ஜனமாக நான் அவர்களுக்கு நீதி செய்ய உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கலாம். அவர்கள் எல்லாருக்கும் மேலாய் உயர்ந்தவராய் இருக்கிறவர் தன்னுடைய கரத்துல அந்த காரியங்களை எடுக்கும் பொழுது நியாயம் வெளிப்படும். நியாயம் அப்பதான் வெளிப்படும். கர்த்தர் கையில எடுக்கும் பொழுது நம்முடைய வழக்குகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சிறுமையை, நம்முடைய ஒடுக்குமுறைகளை கர்த்தர் கரத்தில் எடுக்கும் பொழுதுதான் நியாயமும் விடுதலையும் உண்டாகும். நீதி அங்கே வெளிப்படும். சரி, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்கணும். வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமா இருக்கிறது. என்ன நோக்கமா இருக்கும்? எப்படியாச்சும் தேடிடுவாங்களா, எப்படியாச்சும் நன்மை செய்வார்களா, எப்படியாச்சும் என் வழியில நடப்பாங்களா, அப்படி நோக்கமா இருக்கும். அப்ப இந்த காலவேளையில நாம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய கண்கள் அந்த நோக்கத்தோடு பார்க்கிறது. எத்தனை பேர் அதை நம்புகிறோம்? நாம ஒருவேளை வேற விதமா யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்மை ஒடுக்குறாங்க, நம்மை சிறுமைப்படுத்துறாங்க, நம்மை வேதனைப்படுத்துறாங்க, நமக்கு அநீதி செய்கிறார்கள், நம்மை ஒரு அடிமைத்தனத்தை போல சில சூழ்நிலையில நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்கிறது, உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் மேலும் உயர்ந்தவனாய் நம் தேவன் இருக்கிறார். அவர் அதை கையெடுக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு நிச்சயமாய் நியாயம் உண்டு, நமக்கு சமாதானம் உண்டு. தேவன் நமக்காக வழக்காடுகிறவர். அதனால அதை அவர் மேல வச்சிரும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு என்பது கூட நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய ஒடுக்குமுறைகளை, நம்முடைய பாதிப்புகளை, நம்மை சூழ்ந்திருக்கிற நெருக்கங்களை ஆண்டவர் மேல வைத்துரும். அந்த கூக்குரலை அவர் கேட்பார். அந்த பெருமூச்சு அவருடைய செவிகள்ல போய் சேரும். ஆனா ஆண்டவர் நம் மீது தம்முடைய கண்களை பதித்து தேடுகிறார். அவருடைய இதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது, அவருடைய இதயத்தில் ஒரு ஏசு இருக்கிறது. உணர்வுள்ளவனாய், என்னை தேடுகிறவனாய், என் வழியில் நடக்கிறவனாய் இவங்க இருப்பாங்களா, யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு அவருடைய கண்கள் தேடுகிறது. அந்த கண்கள் இந்த கால வேளையில நம்மை நோக்கமா இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஆவல் அவருடைய வார்த்தையாய் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய செவிகள்ல கேட்குது, நம்முடைய பெருமூச்சு அவர் செவிக்கு ஏறும், நம்முடைய உபத்திரத்தை அவர் காண்பார். ஆனா அவர் எந்த நோக்கத்தோடு கூட இந்த காலவில் அவருக்குள்ள ஒரு பெருமூச்சு இருக்கிறது, அவருக்குள்ள ஒரு ஆவல் இருக்கிறது, அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறது. அவருடைய அந்த ஏக்கத்தை நாம காண்கிறவர்களா, அந்த பெருமூச்சை நாம் கேட்கிறவர்களா இந்த காலவில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு எத்தனை பேர் செவி சாய்க்க, நம்மை அர்ப்பணிக்க, நாம் சத்தியத்தில் நடக்க, கர்த்தரை தொழுது கொள்ள
அவருடைய அங்கலாய்ப்பை புரிந்து அவருடைய பெருமூச்சை கேட்டு நம்மை தேடுகிறாரே, அவர் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த அந்த வேதனையை காண்கிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம். இந்த காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டா? நன்மை செய்கிற ஒருவன் உண்டா? கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன் ஒருவன் உண்டா? சத்தியத்தில் நடக்கிறவன் ஒருவன் உண்டா என்று அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். மனுபுத்திரமே, அந்த மனுஷர்கள்ல நாம் இருக்கிறோம். விசேஷமா இந்த காலவேளையில அவருடைய கண்கள் நம்மே இருக்கிறது என்பதை, அவருடைய இருதயம் நம்மை தேடுகிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய ஏக்கத்தை, அவருடைய வாஞ்சைய, அவருடைய தேவை, அவருடைய அங்கலாய்ப்பை நாம நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பெருமூச்சுகள் அவருடைய சட்டத்துக்கு, நம்முடைய அங்கலாய்ப்புகள், நம்முடைய ஒடுக்குமுறைகள், நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு, அவருடைய பார்வைக்கு எட்டாமல் இருக்குமா? நிச்சயமாய் எட்டக்கூடியதா இருக்கும். அதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா இங்கே மிக முக்கியமான ஒரு காரியம், அவருடைய தேடுதல், அவருடைய கண்கள்ல நாம் பட்டிருக்கோம். அவருடைய அங்கலாய்ப்பை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் அவர் வழியில் நடப்பது. ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கவனிக்கணும். அவர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் இருக்கிறானா? நன்மை செய்கிற ஒருவன் இருக்கிறானா? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதன் இருக்கிறானா என்று அவர் மனுபுத்திரன் மீது நோக்கமா இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறார், தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்படி தேடும் பொழுது ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. அந்த மனுஷங்கிட்ட போய் அந்த மனுஷனிடத்திலே தம்முடைய வாஞ்சைய, தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய திட்டத்தை அவர் சொல்லுகிறார். என் வழியை காத்து நடவுங்கள் என்று உன் சந்ததிக்கு நீ சொல்வாய் என்று அறிந்து, நீ என் வழியை காத்து நடப்பா என்பதை அறிந்து உன்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்றப்பா. ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார். அதை அவர் கேட்டார். எதுக்காக இந்த காரியத்தை உனக்கு சொல்றேன் ஆண்டவர் சொன்னார். எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன், நான் செய்ய போகிறத நீ பார்த்து, எதற்காக நான் இந்த காரியங்களை, இந்த நியாயத்திற்கு கொண்டு வந்தேன் என்பதை அறிந்து, உன் வீட்டாருக்கும் பின்வரும் சந்ததிகளும் என் நியாயங்களை நீதியை காத்து என் வழியை காத்து அப்படி நடப்பார்கள், நடக்கும்படி நீ கட்டளையிடுவாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நபரிடத்துல போய் நிற்கிறார் ஆண்டவர். ஒரு நபர்கிட்ட போய் நிற்கிறார். அங்கே என்னத்தை காத்து என்ன கட்டளையின்படி நடக்கணும், அவர் செய்ய போகிறது எதை அங்கே அறிவித்தார் என்பதை ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் அதை விளக்குறேன். ஆபிரகாம் கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது அதிலே என்ன சொன்னார் என்றால், சோதேம் குமாரா என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, ஒரு நகரம் இருக்கிறது, ஒரு தேசம் இருக்கிறது. அங்க இருக்கிற குடிகள் என் வழியை காத்து நடக்கவில்லை. என்ன செய்யல? அவர் வழியை காத்து நடக்கல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றல, தேவனை தேடல, தேவனை தொழுது கொள்ளல. காரணம், அவர்கள் மதிக்கேடர்கள்.
அவர்கள் யாருங்க? அவர்கள் முட்டாள்கள். அவர்கள் தங்களை ஏகமாய் கெடுத்து கொண்டவர்கள். நமக்கு படிச்சோம்ல சங்கீதத்துல, ஏகமா எல்லாரும் கெட்டு. ஆனால் ஏகமாய் எல்லாரும் ஏகமாய்னா அந்த தேசத்துக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் மொத்தமா கெட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அதற்கு நியாய தீர்ப்பை கொடுக்க வருகிறார். வரும்பொழுது இவர்கள் வழி விலகி போனார்கள், என் வழியை காத்து நடக்கவில்லை, என்னுடைய நீதி நியாயங்களை கை கொள்ளவில்லை, ஏகமாய் கெட்டு போயிட்டார்கள். இவர்களை அழிக்க போகிறேன். என் வழியை காத்து நடக்கணும், என் நீதி நியாயங்களை கை கொள்ளணும், உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் நீ கட்டளையிடும்படியாய் இந்த காரியத்தை உனக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வழியை காத்து நடக்காவிட்டால் முடிவு இது. கர்த்தருடைய வழியை காத்து நடந்தால் நமக்கு நன்மை உண்டு என்பதை சொல்லணும்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த மனுஷனை பிடிச்சி சொல்ற காரணம், அந்த மனிதனை 12ஆம் அதிகாரத்திலேயே தனக்கென்று அழைக்கிறார், அவர் விசுவாசிக்கிறார். அப்போ நீதிமானுடைய சந்ததியோடு கூட தேவன் இருக்கிறார் என்று வாசிச்சோமே. அப்போ அவரை நீதிமானாய் பார்க்கிறார். கர்த்தரை விசுவாசித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சுய தேசத்தை விட்டு அவர் வெளியே வருகிறார், வழி நடக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மை செய்யக்கூடிய திராணி மனிதனிடத்துல இல்லை. அதனால்தான் இதுக்கு முந்தின அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துல திரும்பவும் அவரை உருவாக்குகிறார். 17:1 ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உத்தமனா இரு. 75 வயதுல அழைக்கிறார். 99 வயதுல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்னாடி நடந்துட்டு உத்தமனா இருந்தா என் வழிகளை காத்து நட, என் வார்த்தைகளை கை கொள்ளு, என் வார்த்தையின்படி நட, மாறி நடந்துறாங்க. அப்ப இவர் ஏன் அந்த வார்த்தையை கேட்கிறாரு? அவர் மாறி நடந்துட்டார். தேவ திட்டத்தை, தேவ வழிநடத்தல, தேவ தந்த வார்த்தைகளை காத்து நடக்காதபடி சாராளுடைய வார்த்தையை கேட்டு அவர் வேறு விதமாய் மாம்சத்துல கிரியை செய்து விட்டார். ஆனாலும் தேவன் அவரை திரும்ப சந்தித்து இருப்பார். நீதான் கொஞ்சம் மாறிட்ட, சரியாயிடு, இப்ப உனக்கு பின்னாடி வர சந்ததியாகிலும் என்னை தேடணும், என் வழிகளை காத்து நடக்கணும், உணர்வுள்ளவர்களா இருக்கணும், என்னை தொழுது கொள்ளணும், அதற்காக நான் இப்ப செய்ய போகிறதை உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அதை அவர் கேட்டா, கேட்டுட்டு இதை மனதில் வைக்கல. எதை மனதில் வைக்கல? ஆண்டவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, அவர் செய்ய போறது பின்வரும் சந்ததிக்கு சொல்லும்படியாய்தான் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்பதை சொல்லாம, சோதேம் குமாராவா, அங்க யார் இருக்கிறார்? லோத்து இருக்கிறார், அவர் என் சொந்தக்காரராச்சு, அவர் என்ன செய்யக்கூடாது, அழுது போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. மாம்சத்தின்படி வேறொரு காரியத்துக்காக ஆண்டவரோடு போராடிட்டு இருக்கிறார். பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று அவர் மனுபுத்திரன் மீது கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் கண்ணில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் பட்டார். அவர் விசுவாசித்தார், அவர் தேவனை தேடி வந்தார், நீதிமானா இருந்தார், அவரோட சந்ததியோடு இருக்க தேவன் சம்மதித்திருக்கிறார். ஆனா அவர்கிட்ட ஒரு நன்மை செய், நான் இப்போ ஒரு நியாயத்திற்கு தரப்போகிறேன், ஒரு தேசத்தை கவிழ்த்து போட போகிறேன், உங்க இருக்கிற தேசம் கவிழ்த்து போடாதபடி, உங்களுடைய சந்ததிகள் அந்த எப்படிப்பட்ட நியாயத்திற்குள்ள அழிந்து போகாதபடி என் வழிகளை காத்து நடக்க, நீதி நியாயங்கள் படி நடக்க, வேதத்தை கை கொள்ள, புத்தி சொல்லும்படியாய் நீ சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் நான் அவங்ககிட்ட சொல்றேன் சொல்லி வெளிப்படுத்துறாரு. இவர் அதை வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு அப்படியே ஆண்டவரே, நிச்சயமா நான் என்ன செய்வேன், என்னுடைய சந்ததிகளுக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு சொல்லுவேன், கட்டளையிடுவேன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொன்னீங்க? சோதேம் குமாரர் கலந்து போறீங்களா? அங்க யாருக்கா தெரியுமா? என் சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறான், அதனால நீங்க அந்த பட்டணத்தை என்ன செய்யக்கூடாது, சொந்தக்கார ஒருத்தர் ஆண்டவர், அவன் தனக்கு எடுத்து கொண்டவனா கெடுத்து கொள்ளாதவனா எனக்கு தெரியல, நான் தூரமா இருக்கிறேன், நான் எங்க இருக்கேன், ஆனா அவனுக்கு உண்மை தெரியும். ஏன்னா நான் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டதும் இல்லாம என்னோடு வந்து உண்மை தொழுது கொண்டதினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அவன்
தீமை, உம்மிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு தர போறீங்க, லோத்துவை கொஞ்சம் நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த பட்டணம் அவிழ்த்து கொண்டார். அந்த பட்டணம், அந்த நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்துக்கு வரல. காரணம், லோத் அங்க இருக்கிறார். நீங்க எப்படி அதை கவிழ்த்தலாம்? அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை தேடி பார்த்து ஒரு காரியத்தை, அவருடைய வாஞ்சைய, அவருடைய விருப்பத்தை, அவருடைய திட்டத்தை சொல்றாரு. அதை தேடுகிற உணர்வும், அந்த வழியை காத்து நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய நிலையும் அற்று மாம்சத்துக்குரிய வழியை தேடுகிற சூழ்நிலையில அன்னைக்கு ஆபிரகாம் மாத்திரமல்ல, இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகிறவர்களாய் தேடுகிறோம். ஆண்டவர் எதற்கு சத்தியத்தை சொல்றாரு? எதற்கு வேத வசனம் வருது? எல்லாம் தெரிஞ்சாலும் நாம் மாம்சத்தின்படி, உலக ஜீவியத்தின்படி, உலக காரியத்தின்படி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே இருக்கிறோம். ஆபிரகாமே அங்க அப்படிதான் இருந்தார். ஏன்னா வேதமே சொல்லிவிட்டது, நன்மை செய்ய ஒருவனும் இல்ல. தேவனை தேடுகிற உணர்வு. எல்லாரும் தேவனை தேடும். எதுக்காக தேடும்? எதுக்காக தேடும்? சுயநலத்தோடு தேடும். நமக்காக தேடும். தேவனே உடைய விருப்பம் என்ன, அதை நிறைவேற்ற நான் வருகிறேன்னு தேடுறோமா? என்னை குறித்து உடைய சித்தம் என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து உடைய சித்தம் என்ன ஆண்டவரே, அதை நான் செய்கிறேன். அப்படி அவரை தேடி வரும். அவருடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களை தேடி அதை நிறைவேற்றக்கூடிய உணர்வுள்ளவர்களாய் யாராக இருக்கிறோமா? இல்ல. அப்ப தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. தேவனை தேடும், நமக்காக தேடும். இந்த காலவேளையில இந்த காரியங்களை மாற்றி அமைக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த காரியங்களை தேவன் மாற்றி அமைக்க விரும்புகிறார். தேவன் செய்ய நினைக்கிற காரியம் என்ன ஆகாது? ஆமா, ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் செய்கிற காரியம் தடைப்படாது என்று. தேவ சித்தத்தை ஆதி முதல் கொண்டே மனிதர்கள் அவமதித்து வருகிறார்கள். இது இன்னைக்கு நேற்று அல்ல. ஆதி முதல் கொண்டே தேவனுடைய சித்தங்களை அவமதித்து வருகிற கூட்டம். ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், 5-6 வசனம், 5ஆம் வசனத்தில் வாசம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அவர்கள் இதை செய்ய துவங்கினார்கள். சொல்லுங்க, அவர்கள் இதை செய்ய துவங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள். அவங்க எதை செய்ய தொடங்கினார்கள்? அது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் எதை செய்ய தொடங்கினார்கள் என்றால், தேவனுடைய சித்தத்துக்கு எதிராய் செய்ய தொடங்கினார்கள். அவங்க என்ன செய்ய தொடங்கினாங்க? தேவனுடைய சித்தத்துக்கு எதிராய் செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராய் செய்ய துவங்கினார்கள். அவர்கள் என்ன செய்ய துவங்கினார்கள் அப்படின்னா, 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள் தம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
மனுபுத்திர கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய மனுபுத்திரர் மீது அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. சில நேரத்தில் ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்து விடுகிறார். என்ன செய்யறாருங்க? இறங்கி வந்து விடுகிறார். இவர்கள் என்ன செய்ய துவங்கினார்கள் என்றால், தங்களுக்கு என்று ஒரு பேர் உண்டாக வேண்டும் என்று ஒரு வேலையை செய்ய தொடங்கினார்கள். அந்த வேலை என்னவென்றால், மனிதர்கள் பூமியில் எங்கும் சிதறி போகாதபடி ஒரு நகரத்துக்குள்ள இருக்கணும்னு ஒரு பெரிய நகரத்துக்கான மதில் சுவரை கட்டி அந்த நகரத்துக்குள்ளே ஒரு பெரிய கோபுரத்தை உருவாக்கினார்கள். வேற எங்கேயுமே போக கூடாது. இது நல்ல வேலை தானே? ஆமா, இன்னைக்கு பாருங்க, ஆளாளுக்கு ஒரு தேசத்துல இருந்தா ஒரு நல்லது கெட்டதுக்கு வர இல்லை அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. நல்ல ஒரு வேலை தானே, எல்லாம் ஒன்னா இருக்கிறது, ஒரே நகரத்துல இருக்கிறது, எல்லாம் அவங்களுடைய சந்ததி பேர்கள் விளங்கி இருப்பது நல்லது தானே. இது என்ன அவங்க செய்ய நினைத்தது? சரி, அது தடைப்படாது என்று எல்லாமே அவங்களுக்கு சாத்தியமாய், அதாவது 95% முடித்து விட்டது. இன்னும் ஒரு 5% தான் இருக்கு. அதுக்கு மேல யார் இதை தடுக்க போகுது அப்படின்ற அளவுக்கு வளர்ந்தாங்களே. இது நல்லதுதானே அப்படின்னா, இது தேவனுடைய சித்தத்துக்கு மாறானது. தேவனுடைய வழியை காத்து நடவாமல் வழி விலகி போகிற காரியம். என்னதுங்க? வழி விலகி போகிற காரியம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும், இந்த பூமியின் மீது, இந்த பூமி எவ்வளவு பெருசு, அதன் மீது நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதான் கர்த்தருடைய வாக்கு, இதான் கர்த்தருடைய வழி. இந்த வழியை காத்து நடக்கணும். என்ன செய்யணும்? மனிதன் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம், மனிதனுக்கு தேவன் காண்பித்த வழி என்னவென்றால், இந்த பூமியினுடைய பரப்பளவு எவ்வளவு பெரிதோ அவ்வளவு தூரமும் மக்கள் பரவி வாழ வேண்டும். அவர்கள் சமுத்திரங்களிலும், அவர்கள் பூமியின் எல்லைகளிலும், மலைகளிலும், பூமியின் முழுவதும் ஜனங்கள் பரவி பழுகி பெருகி பரவி வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். இதன்படி இவர்கள் செய்தார்கள் என்றால் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறார்கள் பொருள். இதன்படி இவர்கள் செய்தால் என்னதுங்க? கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறார்கள் பொருள். ஆனால் இதற்கு மாறாக இவர்கள் செய்ய நினைத்தது என்னவென்றால், ஒரு நகரத்தை கட்டி அதற்குள்ளேயே ஜனங்கள் எல்லாம் இருந்து தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும். அப்ப பூமி முழுவதும் மக்கள் பரவி வாழ்ந்தால் மனிதனுக்கு பேர் உண்டாகாது, தேவனுடைய நாமம் தான் மகிமைப்படும். ஏனென்றால் அதற்கு முந்தைய 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, பூமியிலே மனுஷர்கள் பெருக தொடங்கின பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த தேவ சித்தத்துக்கு மாறாக தங்களுடைய சுயமான சித்தத்தை செய்ததினாலே அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் இறங்கி வந்தார். என்ன செஞ்சாருங்க? ஏன்னா கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்தது என்ன? பூமி முழுவதும் ஜனங்கள் பரவி நிரம்பி வாழ வேண்டும். சமுத்திரங்கள் எங்கு இருக்கிறதோ அவிடம் வரை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தம். ஆகாயம் வரை எப்படி மலைகள் உயர்ந்திருக்கிறதோ அது போல அவர்கள் எல்லா இடத்திலும் வாழ்கிறதை ஜனங்கள் காண வேண்டும். அதுதான் தேவ சித்தம். ஆனா அதுக்கு மாறாய் அவர்கள் செயல்பட்ட பொழுது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. நாம செய்ய நினைத்தது ஒன்றோ நீ தடைபட. ஏன்னா வேலை முடிவு அடைய போகிறது. வேலை என்ன செய்ய போகுது? அந்த 96% முடிஞ்சிச்சு.
இன்னும் 4% தான், அவ்வளவுதான், ஓகே. இதுக்கு மேல யார் இதை ஸ்டாப் பண்ண முடியும்? இதுக்கு மேல எப்படி காரியம் வாய்க்காமல் போகும்? நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, நமக்கு ஒரு பேர் உண்டாகிவிட்டது, பெரிய நகரத்தை கட்டி விட்டார்கள், பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. யாருப்பா கட்டினது? அவர் பேர் என்ன? இந்த ஜனம் யாருடைய தலைமையில் இது நடந்தது? ஓ, அப்படி ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்க. ஆண்டவரோ இறங்கி வந்து அவங்க பாஷைகளை தாறுமாறாக்கினார். என்ன செஞ்சார் ஆண்டவர்? முதலாவது பாஷைகளை தாறுமாறாக்கினார். கீழே வாசிங்க, ஆதியாகமம் 11 8 வசனம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. பாபேல் என்ற அந்த பேர் என்ன பொருள்னா தாறுமாறு, அதுங்க தாறுமாறாக்கப்பட்டது. பாபேல் என்று பெயர் பெற்றது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பூமியின் மீதெங்கும். அப்போ முதலாவது அவங்க என்ன சொன்னாங்க? இது தடைப்படாது. 6ஆம் வசனத்துல நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார். அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு முடிவு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், நாங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே முடிவுக்கு உண்டாகிவிட்டது என்று. ஆனா கர்த்தர் பொறுமையா இருந்தார். அவர் அங்க இறங்கி வந்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் கட்டுகிற வேளையில் இருந்து அவர்கள் பாஷைகளை மாற்றி அவர்களுடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்கி பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது அவங்க எது தடைப்பட மாட்டாது என்று நினைத்தார்களோ அது தடைப்பட்டு போனது. ஆமென். காரணம் என்ன? நோக்கம் என்ன? கர்த்தருடைய வழியை காத்து நடவாமல் போக. இவர்கள் எடுத்த காரியம் என்ன? இவர்களுக்கு நன்மை செய்கிற உணர்வு இல்லை. என்னதுங்க? ஆமா, இவங்க யாரு? வழி விலகி போகிற கூட்டம், வழி விலகி தேவனை தேடுகிற உணர்வில்லாத கூட்டம். அதனாலதான் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டார்கள். இந்த கால வேளையில ஆண்டவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. எதற்காக? அவருடைய வழிகளை காத்து நடக்கும்படி, சத்தியத்துல நடக்கும்படி. அந்த கண்கள் ஆபிரகாம் மீது நோக்கமாக இருந்தது, இறங்கி போனது. 18ஆம் அதிகாரத்துல அங்கே ஆபிரகாம் இடத்துல அவர் இறங்கி போனார், பூமிக்கு இறங்கி வந்தார். இங்க 11ஆம் அதிகாரத்துல அவர் இறங்கி வந்தார். 11ஆம் அதிகாரத்துல இறங்கி வந்து மனிதனுடைய திட்டத்தை என்ன செய்தாரு? முறியடித்தார். 18ஆம் அதிகாரத்துல இறங்கி வந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனா ஆபிரகாமுடைய மனநிலை இருந்தது, ஆவிக்குரிய அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தன் பின் சந்ததிகளிலே நிறைவேற்ற வேண்டியவர் மாம்சத்தின்படி கர்த்தரோடு கூட அங்கே போராடி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த பட்டணத்தை எப்படி அழைக்கலாம்? அந்த பட்டணத்தில் லோத் இருக்கிறாரு. அப்போ நீதிமானையும் அக்கிரமக்காரர்களோடு கூட வாரிக்கொள்வீரோ? சில நேரத்தில் பலியையும் சில காரியங்களையும் கர்த்தர் மேலேயே திருப்பி விடுவோம். சில சூழ்நிலைகள்ல நாமே சொல்லுவோம், ஆண்டவர் கூட அப்படியே செஞ்சிட்டார், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையோ என்று. காரணம், நாம் அவருடைய வழியை காத்து நடக்கல, உணர்வு இல்லை, தேவனை தேடுகிற உணர்வு இல்லை, நன்மை செய்யக்கூடிய பழக்கம் இல்லை. அதனாலே அங்கே பாஷைகள் மாற்றப்பட்டது, மனிதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், பூமியின் எல்லையெங்கும் கடந்து போனார்கள். காரணம், ஆண்டவர் செய்ய நினைத்ததுதான் தடைப்படாது. இங்கே இந்த 18ஆம் அதிகாரத்துல அதேதான். சோதேம் குமாரா, அங்கிருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? தேவனுடைய வழியை காத்து நடக்கல, வழி மாறிடுச்சு. அவங்க தேவனை தொழுது கொள்ளல, அவங்களுக்கு தேவனை தொழுது கொள்கிற உணர்வு இல்லை. அதனாலே அவர்களை அவர் அக்கிரமத்திற்கும் அசுத்தங்களுக்கும் ஒப்பு கொடுத்து விட்டார். ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு
செய்யத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படத்தக்கப்பட்டவர். ஆமென். 27 வாசிங்க. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரோத வாசிங்க. தாபத்தினாலே பொங்கி ஆணுடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். இதுதான் அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த தேசத்துல அந்த சோதனையில அவங்க எப்படி இருந்தாங்க? அந்த ஜனங்கள் யாருன்னா அவர்கள் தேவனை அறிந்தும் 21 வசனத்திலிருந்து அவங்களை குறித்து எழுதியிருக்கிறது. அவங்க தேவனை அறிந்தவர்கள். அவங்க யாருங்க? ஆனா அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இருந்து அப்போ தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மனமில்லை. தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது? தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, அவருடைய வாக்கை காத்து அவருடைய வழியில நடப்பது. அதை அவர்கள் விட்டுவிட்டு அவரை அவமானப்படுத்தத்தக்கதாய் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய அந்த நோக்கமும் தேவன் உருவாக்கி வைத்த அமைப்பையுமே மாற்றத்தக்கதாய் அவர்கள் பாவத்துக்கு போகிறார்கள். தங்கள் சிந்தையினாலே, தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ உணர்வு அற்று போனார்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் மனுபுத்திரர் மேல் கண்ணோக்கி பார்த்தார் என்று எழுதிக்கிறது. அவர் பார்க்கும் பொழுது சில காரியம் தெரியுது. உணர்வு அற்று போன ஒரு கூட்டம். என்னதுங்க? வழி விலகி போன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் தேவன் அழிக்கும்படியாய், நியாயத்திற்கு செலுத்தும்படியாய் அதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி, நீங்கள் உங்கள் சந்ததிகள் இப்படி வராதபடி இந்த உன் சந்ததி உன் பின்வரும் சந்ததிகள் உணர்வுள்ளவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர் அங்கே அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆனா ஆபிரகாம் சோதேம் குமாரா பட்டணம் கவிழ்க்கப்படக்கூடாது என்று அவர் சோதேம் குமாரா பட்டணத்தின் மீது இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தினாலே கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணினாரா? அது தேவனுடைய நீதியான தீர்ப்பு. தன் மாம்சத்தினாலே அங்க வாக்குவாதம் பண்ணினாராமே. சில நேரத்திலே நம்முடைய மனமும் மாம்சமும் இச்சிக்கிற சில காரியங்கள் நாம் விட முடியாததினாலே தேவனோடு கூட இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். வாக்குவாதம் கடைசியா தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனா தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க முடியாம இந்த பூமிக்கு வரல. புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் என்ன? அது ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அது என்னதுங்க? அவர் எதற்காக மாம்சத்திலே இந்த பூமிக்கு வந்தார்? அவர் பழைய ஏற்பாட்டில் 11ஆம் அதிகாரத்தில் தேவனாய் இறங்கி வந்தார். ஆபிரகாமை சந்திக்க 18ஆம் அதிகாரத்தில் அவர் சமபூமியிலே தன்னை தூதர்களோடு வெளிப்படுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அவர் ஆவியோடு அல்ல, அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவர், அவர் தேவன். அவர் மனித அவதாரம் எடுத்து ஒரு தாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே அவர் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்த காரணம் இழந்து போனதை தேடுவர் ரட்சிக்கவர் மனுஷகுமாரன். நம்மை எப்படியாவது நித்திய வாழ்வுக்குள் கொண்டு போய் சேர்க்க தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாய் தான் வந்தார். ஆனால் நாம அதை தள்ளிக்கிட்டே இருப்போமானால், நாம அவருடைய வழியிலே நடக்காமல் ஏகமாய் வழி விலகி கெட்டு போகிற கூட்டத்தோடு சேர்வோமானால், நாம் தேவனை தொழுது கொள்ளாதபடி நாம் இவ்வுலகத்தின் மகிமைகளை தொழுது கொள்வோமானால், அங்கே பாபேல்ல சொன்னாங்க நமக்கு ஒரு பேர் உண்டாகும்படி. அப்படின்னா என்ன? அதுதான் ஆராதனைக்குரியது, அதுதான் தொழுகைக்குரியது. அதுவரை அவர்கள் யாரை தொழுது கொண்டிருந்தார்கள்? தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அப்படி உலகத்தை நாம், உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்றை நாம் ஆராதிக்கிறவர்களாய் மாறி போகாதபடி ஆண்டவர் பொறுமையோடு கூட அவருடைய கண்கள் இப்பொழுது நம்மை கண்ணோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறது. பலவிதமான பாவ அசுத்தங்கள் இந்த உலகத்தில் பெருகிட்டு இருக்கு. சோதோமின் குமாரா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய வருகை காலங்கள் நடக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள்
அந்த வேத சத்தியங்கள் இன்றைக்கு கண்கூடாய் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த பாவத்தினாலே, அந்த அவலட்சணமான பாவத்தினாலே சோதோம் குமாரா கவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் எந்த உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம்? அவரை யாரை மகிமைப்படுத்தக்கூடிய உணர்வை பெற்றிருக்கிறோம்? உலகத்தையா? உலகத்தில் நடக்கிற அந்த தேவனுடைய வழியை காத்து நடவாமல் ஏகமாய் கெட்டுப்போய் ஆக்கணைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறார்களே, அதை பின்பற்றி அதை மகிமைப்படுத்தவா? அல்ல தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து தேவனை தேடுகிற உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வு என்றால் அவரை நாம் பிரியப்படுத்தும்படியா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய், அவருடைய வார்த்தைகளை நாம் காத்து அவருடைய வழியில் நடக்கிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறோமா? இது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கும். இன்றைக்கு காலம் அந்த சோதோமின் குமாராவின் காலமாயிருக்கிறது. சோதோமின் குமாராவில் இருந்த பாவம் அது எல்லா ஜனங்களையும், அந்த நகரத்தையே பற்றி பிடித்திருந்தது. அது அந்த தேசம் முழுவதையும் பற்றி பிடித்திருந்தது. வேதம் அதான் அவர்கள் ஏகமாய் வழி விலகி கெட்டு போனார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எதிலிருந்து வழி விலகினார்கள்? முதலாவது ஒரு கூட்டம் வழி விலகியது. பூமி மீது எங்கும் ஜனங்கள் பரவி பாய வேண்டும், பூமி மீது எங்கும் ஜனங்கள் வசிக்க வேண்டும், அதிலிருந்து வழி விலகினார்கள். இரண்டாவது, அப்படி மனிதன் பூமியின் மீது எங்கும் பழுகி பெருகத்தக்கதான தேவன் அமைத்து தந்த இந்த சரீரங்களை அவர்கள் அவமானப்படுத்தி வாழ்வியல் முறையை மாற்றினார்கள். அதிலாலே ஆண்டவருடைய கோபாக்கனை வெளிப்பட்டது. இப்படி வழி விலகி போகிற காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. நாம் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்களில் வழி விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நம்மீது அவருடைய கண்கள் அமர்ந்து பார்க்கிறது. எப்படியாக நம்ம அவரை தேடுகிற உணர்வை பெறணும், சத்தியத்தில் வாழ்கிறவர்களாய் மாறணும், தேவனுக்கு பயந்து பூமியில நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். அப்படி நாம இருக்கும் பொழுது லோத்து அப்படிதான் அந்த சோதோம் குமாரன் இருந்தார். அதனால அவர் என்ன செய்யப்பட்டார்? சிறுமைப்படுத்தப்பட்டார். என்ன செய்யப்பட்டாரு? ஒடுக்கப்பட்டார். எல்லாரும் கூடிக்கிட்டாங்க. பரதேசியா அந்த நீயா எங்களுக்கு நியாயம் சொல்கிறாய் என்று அவனை வெளியே இழுத்து போட முயற்சித்தார்கள். ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமான கர்த்தர், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதியை செய்கிற தேவன் அவரோடு கூட இருந்து உயர்ந்தவர்கள் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்கள் எல்லாருக்கும் மேலும் தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார் என்று வாசித்தோம். அந்த வார்த்தையின்படி அங்கே அந்த லோத்துக்கு ஆண்டவர் நீதியை செய்தார். நமக்கு அவர் நீதியை செய்வார். நமக்கு அவரு ஒடுக்கப்படும் பொழுது, சிறுமைப்படும் பொழுது நம்முடைய பெருமூச்சுகளை அவர் கேட்பார், நம்முடைய பாடுகளை அவர் பார்ப்பார். ஆனால் இந்த காலவேள அவருடைய பெருமூச்சியை நம்முடைய செவிகள் கேட்பார். அவருடைய இருதயம் படுகிற அங்கலாய்ப்பை நம்முடைய கண்கள் காண்கிறது. நமக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவர் இன்றைக்கு வார்த்தையாகிய தேவன், மாம்சத்தில் வந்தவர், பரலோகத்துக்கு சென்றவர், பரிசுத்த ஆவியானவராலே வேத வசனத்தை கொண்டு நம்மோடு வெளிப்படுத்துகிறார். நீ மதிக்கடனா இருக்க போகிறாயா? அல்லது தேவனுடைய வழியை காத்து நடக்கிற நீதிமானாக இருக்க போகிறாயா? நீதிமானுடைய சந்ததியோடு தேவன் இருக்கிறார். நம்ம எழுந்து நிற்கலாம். நேர்கடந்து நம்ம எழுந்து நிற்கலாம்.